வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு குக் வித் ஜிகே. நான் உங்கள் ஷெஃப் ராஜேஷ். இன்றைக்கி ரெசிப்பியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை வடக குழம்பு. முட்டை வடக குழம்புல மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய வடகம். ஏன் நம்ம இந்த வெங்காய வடகம் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காய வடகம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாகவே நம்ம வீட்டிலேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பழையசெல்லாம் நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாலாம் அந்த வெங்காயத்தை இடித்து பூண்டு இடித்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா காய வச்சுட்டு மஸ்டர்டு ஃபெனுக்ரீக் அதாவது வெந்தயம் கடுகு எல்லாம் போட்டு காய வச்சு அதை நல்லா விளக்கெண்ணெய் விட்டு பிடிச்சி வச்சுக்குவாங்க. ஸோ ஈஸியாக ஒரு சாம்பார் தாளிக்கணும், ஒரு ரசம் தாளிக்கணும், வேறு எதனா கிரேவி தாளிக்கணும்னாலும் ரொம்பவே ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா அது இப்போ என்னென்னா பேக்கெட் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டில் போகிற அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொரோனா ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கனாலும் சரி, நிறைய மழை பெய்யும் பார்த்திங்கனாலும் சரி, ஆனியன் ப்ரைஸ் அப்படியே தங்க நகைக்கு ஈக்குவலாக போகிறத நம்ம நியூஸ் வரைக்கும் கொண்டு வர அளவுக்கு பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம சம்மரை நோக்கி போயிட்டுருக்கோன்ற ஸ்டேஜில் இப்போ நம்ம ஆனியன் ரேட் சீப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் ஈஸியாக வடகம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த வடகத்தை வச்சு ஒரு சிம்பிளாக ஈஸியான ரெசிபிஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதில் தான் இன்றைக்கி நம்ம இப்போ முட்டை வடக குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். வாங்க வியூவர்ஸ், இப்போ அந்த முட்டை வடக குழம்பு எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ அந்த முட்டை வடக குழம்புக்கு மெயினான நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் வடகம் தேவைப்படும். ஸோ அந்த ஆனியன் வடகம் ஒரு 50 கிராம்ஸ் தேவைப்படும். அதுக்கு ஒரு 2 ஆனியன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக டைஸ் அடித்த மாதிரி தேவைப்படும். ஒரு டொமேட்டோ ஒரு 2, தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை 4 தேவைப்படும். அது இல்லாமல் மசாலாக்காக ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் தேவைப்படும். அது இல்லாமல் நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இது வடகு குழம்புன்றதுனால அந்த புளி ஊற்றி செய்யறதுனால கொஞ்சமாக வெல்லம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு பேசிக்காக நம்ம வடகு குழம்பு அடிச்சுட்டு நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்னு பார்த்துருக்கேன்னா, ஒரு மசாலா ஆம்லெட் மாதிரி ஒரு 3 எக்கை உடைச்சி அதை போட்டு அதில் வெங்காயம், தக்காளி, க்ரீன் சில்லி இதெல்லாம் போட்டு ஒரு ப்ளைன் ஆம்லெட் மாதிரி போட்டு அந்த வடகு குழம்பு ரெடியான உடனே அந்த லேயருக்கு நடுவில் இந்த ஆம்லெட்டை போட்டு ப்ரெசென்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். விவஸ், இப்போ நம்ம அந்த வடகு குழம்பு எப்படி பண்ணுறதை பார்த்துக்கோம். அந்த வடகு குழம்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனை எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு அது நல்லா சூடாக மாதிரி பார்த்துங்க. அதில் 1லேருந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3லேருந்து 4 பல்லு பூண்டு போட்டுக்கங்க. பூண்டு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிங்க. நம்ம போட்ட கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இந்த வெட்டி வச்சுருக்க வெங்காயம், அந்த 2 வெங்காயத்தை அதை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஏன் இப்படி டைஸாக கட் பண்ணோன்னா, இது இப்போ நம்ம ஹீட்டில் அப்ளை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சிங்கிள் லேயராக பிரிஞ்சிடும். அப்படி பிரிஞ்சு வரும்போது நீங்கள் சாப்பிடும்போது ஒரு ஸ்பூனுக்கும் ஒரு பீஸ் வெங்காயம் கிடைக்கும். அது நல்லா ஸ்வீட்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். போட்ட வெங்காயம் வதங்க ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் எடுக்கும். அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்குங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க மீன் வயல்லே நமக்கு தேவை இப்போது இந்த மாதிரி ஒரு வடகம் ஒரு உருண்டை தேவைப்படும். ஸோ அதை நல்லா கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நார்மலாக இந்த வடகத்துலேயே பார்த்திங்கனாலும் நம்ம இப்போ ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, வெந்தயம், உளுந்து எல்லாமே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் இந்த இதுலேயும் இருக்குது. இது கூட வந்து விளக்கெண்ணெய் விட்டு பிடிச்சிருப்பாங்க டைட்டாக காய வச்சு நல்லா காய வச்சு. ஸோ அதனால் இதை நல்லா இப்படி உடச்சி விட்டுக்குங்க. இப்போ இந்த வடக குழம்பு செய்கிறதுக்கு ஒரு உருண்டையை எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம ஊற்றி வச்ச வடகத்தை நல்லா ஆட் பண்ணிடுங்க. நார்மலாக இருக்கிற வெங்காயத்துக்கும் இந்த வடகத்தில் இருக்கிற வெங்காயத்துக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளையுமே ஒரு இன்க்ரீடியன்ஸுமே வெஜிடபிள்ஸை நீங்கள் சன்லைட்டில் ட்ரை பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் இன்டென்சிஃபை ஆகும். அது கொஞ்சம் ஒரு மடங்கு இருக்கிற ஃப்ளேவர் 3 மடங்காக மாற வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நல்லா ட்ரை ஆகி இருக்கிறதுனால அதோடய ஃப்ளேவர் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். ஸோ அதில் தான் இந்த வடகம் போட்டு தாளிக்கும் போது நமக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு தொக்கு மாதிரி ஒன்று கிடைக்கும். இதை நீங்கள் இங்கே பேனில் குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ரேஞ்ச் பக்கத்தில் நல்லா தெரியுது.
சாதாரண வெங்காயத்தை வதக்கும் போதும் இந்த வடகத்தை போட்டு வதக்கும் போதும் அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரை கொடுக்குது. இந்த வடகத்தை நீங்கள் யூஸ் பண்ணி சாம்பாரும் தாளிச்சிக்கலாம், இல்லை நீங்கள் ரசம் வைக்கிறனால அதையும் தாளிச்சிக்கலாம். எல்லாமே ரொம்ப ஈஸியாக தாளிச்சிக்கலாம். இல்லை ஒரு சின்னதாக எதனா கிரேவி இல்லை தொக்கு எதனா பண்ணிங்கனாலும் அதை நீங்கள் தாளிச்சிக்கலாம். நான் இனிஷியலாக ஸ்டேஜில் சொல்லியிருந்த மாதிரி இப்போ வெங்காயம் ரேட்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் நம்மளால் வெங்காயம் ஆஃபர் வாங்க முடியலன்ற பட்சத்தில் இந்த மாதிரி வடகம் வீட்டில் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இது கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரம். நம்ம சன்லைட்டில் காய வச்சு விளக்கெண்ணெய் ஊற்றி பிடிக்கிறதுனால அது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த மாதிரி வெங்காயம் ப்ரைஸ் ஹையாக ஒரு டைமில் இதெல்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த கிரேவியை நான் உங்களுக்கு பண்ணி காட்டணுன்னு இந்த ரெசிபியை நான் கொண்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி நல்லா வெங்காயம் எல்லாமே வதங்கி வர டைமில் இந்த கிரேவிக்கு தேவையான 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதே மாதிரி மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ நல்லா நம்ம இந்த போட்ட பச்சை மசாலாகளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இந்த பச்சை வாடை போகிற ஸ்டேஜில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க இந்த டொமேட்டோவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை போட்டதுக்கப்புறம் வடை குழம்புக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி ஊற்றி இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து நமக்கு ஒரு திக்கான கிரேவி மாதிரி வரணும். ஸோ அது வர வரைக்கும் நல்லா இந்த தண்ணியை கொதிக்க கொடுங்க. நம்ம பை த டைம் அந்த தண்ணி கொதிக்கும் போது இந்த டொமேட்டோ இது எல்லாமே நல்லா மேஷ் ஆகி அது பிளெண்ட் ஆகி வரும். அந்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா குக் ஆகி திக்காக வந்துட்டுருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோன்ற ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் புளி தண்ணி, வெல்லம் அதே மாதிரி நான் இங்கே கரைச்சி வச்சுருக்கேன். அந்த வெல்லம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் பெருங்காயம் அப்படியே மேலே நல்லா தூவி விட்டுட்டு இது ஆல்மோஸ்ட் நீங்கள் அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் இதை ஆம்லெட் கூட முட்டை வடகம் ஆம்லெட் கூட ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் திக்காக தொக்கு மாதிரி வரணும்னு ரெடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கோ ஒரு ரைஸ்க்கோ கூட இதை நீங்கள் சாப்பிடலாம். இது நல்லா திக்கான பிறகு நான் இதை ஒரு ஆம்லெட் போட்டு அந்த ஆம்லெட்குள்ளே நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 2 பேருக்கு சர்வ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஆம்லெட் கொஞ்சம் நான் பெருசாகவே போட்டுக்கிறேன். ஸோ பேன் ஹீட் ஆனோடனே அதில் நம்ம சாப் ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, கொரியாண்டர் ஆட் பண்ணி சாத்தே பண்ணலாம். அதே மாதிரி மீன்வேல் நமக்கு இந்த ஆம்லெட்டுக்கு தேவையான முட்டையை உடைச்சி வச்சுக்கலாம். ஆயில் சூடாகிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி முட்டையை உடைச்சிட்டு ஒரு ஃபோர்க் எடுத்து அந்த எக்கை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் போட்டு ஆயில் சூடான உடனே அந்த 2 முட்டைக்கு தேவையான ஆனியன் ஒரு ஸ்பூன் ஆனியன், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ, கொஞ்சமாக க்ரீன் சில்லி சாப் பண்ணது, கொஞ்சம் சாப் கொரியாண்டர் எல்லாம் போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்க.
இதிலே அந்த ஆம்லெட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க. நல்லா அந்த வெஜிடபிள் சாட்டே ஆகிட்டு வரும்போது நம்ம விஸ்க் பண்ணி வச்சுருந்தேன் இந்த எக்கை அதில் நல்லா ஆட் பண்ணுங்க. நல்லா இந்த வெஜிடபிள் இந்த எக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆம்லெட் கொஞ்சம் தின்னாக இல்லாமல் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் அந்த கிரேவி நல்லா சோக் ஆகி நல்லா அந்த எக்கோட டேஸ்ட்டில் பிளண்ட் ஆகி வரதுக்கு நல்லாயிருக்கும். விவஸ் இப்போ நமக்கு தேவையான வத்தக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எப்படி அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறது இப்போ நம்ம பார்ப்போம். விவஸ் இன்றைக்கி எபிசோடில் நம்ம அழகாக ஒரு ஆம்லெட் எப்படி பண்ணுறது, வடகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதை நான் இப்போ அழகாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த வடகு குழம்பு நடுவில் ஒரு லேயராக போட்டு அழகாக ஒரு டவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு கீ ரைஸ் சர்வ் பண்ணுறதுக்கும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஹோட்டலில் பண்ணிடுறீங்க, இந்த வீட்டில் இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இப்போ அந்த ஆம்லெட்டோட லெஃப்ட் ஓவரே கூட எடுத்து வச்சுருக்கேன். இதே கூட அழகாக சின்ன சின்ன பீஸாக இப்படி கட் பண்ணி போட்டுட்டு மேலேயே அந்த குழம்பை வச்சுட்டு நீங்கள் அழகாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கூட ஒரு பவுலில் கூட ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே வீட்டில் சிம்பிளாக நீங்கள் ஒரு தோசையோ இல்லை கீ ரைஸு இல்லை ஒரு அப்பமோ செஞ்சு அழகாக சாப்பிட்லனாலும் சாப்பிட்லாம். நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி கூட சிம்பிளாக கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரேவியை கூட இப்படியே கூட ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா திக்காக இருக்கும். அழகாக நீங்கள் சிம்பிளாக ஒரு தோசை கூட வச்சு மடித்து சாப்பிட்னாலும் நல்லாயிருக்கும், ஒரு சப்பாத்தி கூட வச்சு மடித்து சாப்பிட்னாலும் நல்லாயிருக்கும், ஒரு கீ ரைஸ் கூட சாப்பிட்னாலும் அது நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வியூவர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம முட்டையோட குழம்பு எப்படி செய்கிறது, அதை எப்படி 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஷெஃப் ராஜேஷ். நன்றி, வணக்கம்.